பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், இந்த சிலுவை உற்று நோக்குங்களேன். இது பேர் குருசிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். கிராஸ் என்ன வித்தியாசம்? கிராஸ் குருசிஃபிக்ஸ். இது கிராஸா குருசிஃபிக்ஸா? குருசிஃபிக்ஸ்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். நீங்கள் மற்ற சபைக்கெல்லாம் போனால் இப்படி ஒரு சிலுவை பார்க்க முடியாது, வெறும் சிலுவை தான் இருக்கும். அவங்களுக்கு சிலுவையை ஒரு அடையாளம், அவ்வளோதான். குருசிஃபிக்ஸ் ஒவ்வொரு முறையும் இந்த இயேசுவை உற்று நோக்குகிற போது அந்த சாந்தமான உடல், நமக்காக ரத்தம் சிந்தியது, முள்முடி, அந்த வெறுமை உடம்புல ஒரு துணி இல்லாமல் துண்டு துணியோடு இருந்தது, இதெல்லாம் நமக்கு தருகிற செய்தி. இயேசு நமக்காக, உனக்காக, எனக்காக, இந்த உலகத்திற்காக மரித்தார். வெறுமனே சிலுவை இல்லை, நம்ம கத்தோலிக்க திருவையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குருசிஃபிக்ஸ் இருக்கும். ஆகவே இந்த அருமையான கண்களை மூடுவோம். நம்ம இன்னைக்கு அழகாக இந்த சிலுவையை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். வெறும் ஆராதிக்கிற ஒரு பொருள் அல்ல, மாறாக ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. திருச்சிலுவை என்னுடைய வாழ்வில் ஒன்றரை கலக்க வேண்டும். என் வாழ்வில் வருகிற துன்பங்களை தாங்கக்கூடிய வலிமை, சக்தியை இதோ இந்த சிலுவையிலே மறைத்த இயேசு எனக்கு நிச்சயம் தருவார். எனக்கு சுகம் தருவார், எனக்கு நலம் தருவார். தொடர்ந்து நான் பயணிக்க, எதிர்கொள்ள, தடைகளை தாண்டி ஓட எனக்கு வலிமை தருவார் என்ற அற்புதமான செய்தியை தான் இந்த திருச்சிலுவை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறார். எனவே அப்படியான ஒரு நம்பிக்கையாளர்களா, சிலுவை நமது வாழ்வினுடைய மையமா, சிலுவை வெற்றியா, சிலுவை உறவா, சிலுவை நம்பிக்கையா, சிலுவை வாழ்வாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ் அருள்வேன். அன்பாண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காய் நன்றி. எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பு நாம் என்னை கேட்ட யோவான் 3:16, கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றார். தன் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை அளிக்கும் அளவு அவர் பாவமே அறியாதவர் சிலுவை சாவை ஏற்று நமக்காக ரத்தம் சிந்தி இந்த உலகிற்கு மீட்பு கொண்டாடுகிற அளவுக்கு அன்பு செய்கிறார். ஆண்டவரே, அப்படியான அன்பார்வு ஆகிய ஆண்டவரே, உமது அன்பில நான் பயணிக்க, உம்முடைய நம்பிக்கை கொண்டு வாழ, என் வாழ்விலே நீ எப்போதும் உடன் இருக்கிறீர் நம்பிக்கையோடு பயணிக்க எனக்கு அருள் தருவீரா. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம்.